வாங்க இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காயை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காயை இப்படி கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்குது. தண்ணியில் அலசி போட்டு இந்த மாதிரி காம்போடு கட் பண்ணுங்கள். குழம்பு வச்சோமா கலந்துட்டு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும், எடுத்துடலாம். அடுத்தது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது கொஞ்ச நேரம் சவக்கட்டும். பாருங்கள், அடுத்தது வரமிளகா, சீரகம், வெந்தயம் இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஒரு கிளறி விடலாம். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வணங்கினதும் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குது, ஒரு தக்காளி இதையும் கொட்டிட்டு, அடுத்தது ஒரு தக்காளி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு 4 பல், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எல்லாம் அரைச்சி வச்சுருக்குது. இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வணங்கின பின்னாடி இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுடலாம். என்னென்ன பொடினா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள் இதையும் இதிலே கொட்டி கிளறி விட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்குது, நிறையா ஊற்றி விடாதீங்க. ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி வச்சுக்கிறோம்ல, அதை எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே கொட்டிக்காங்க. இதையும் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும்தான், நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதையும் கொட்டிக்கலாம். இதில் கொட்டி நல்லா ஒரு கிளறி விடலாம். கிளறி விட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுக்கிது, இதையும் இது கூட சேர்த்திக்காங்க. சேர்த்தி ஒரு கிளறி விடுங்க. அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. அடுத்தது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இதையும் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். தண்ணி நிறையா ஊற்றி விடாதீங்க, கொஞ்சமாக கச்சமாக பார்த்து ஊற்றுங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு பத்தலைனா போடுங்க. போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் பார்த்து அப்புறமா ஆஃப் பண்ணலாம். பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு வந்துடும். நல்லா குழம்பு கெட்டியாக வந்துடும். கத்திரிக்காயும் நல்லா முழுசாக அப்படியே இருக்கும். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.